யோவேல் என்பது ஒரு தீர்க்கதரிசி. அவரின் தந்தையின் பெயர் பெத்துவேல். தேவன் அவரை இஸ்ரவேல் மக்களிடம் தன் செய்தியை அறிவிக்க அனுப்பினார். யோவேல் மக்களிடம் எச்சரித்தார், தேவன் நீதியானவர், பாவம் செய்தால் தீர்ப்பு வரும். யோவேல் காலத்தில் ஒரு பெரிய பேரழிவு நடந்தது. நாட்டில் வண்டுகள் கூட்டமாக வந்தன. அவை எல்லா பயிர்களையும் சாப்பிட்டன. வயல்கள் வெறிச்சோடியது. திராட்சை தோட்டங்கள் அழிந்தன. மரங்கள் உலர்ந்தன. யோவேல் சொல்கிறார், ஒரு வகை வண்டு சாப்பிட்டதை மற்றொரு வகை வண்டு முடித்தது. அதாவது முழுமையான அழிவு. பயிர்கள் இல்லாததால் விவசாயிகள் மிகவும் துக்கப்பட்டார்கள். திராட்சை தோட்டங்கள் அழிந்தன. கோதுமை இல்லை, எண்ணெய் இல்லை. நாடு முழுவதும் துக்கம் பரவியது. தேவாலயத்தில் பலிகளும் நிறுத்தப்பட்டன, ஏனெனில் அர்ப்பணிக்க உணவில்லை. ஆசாரியர்களும் துக்கப்பட்டார்கள். மூப்பர்களே, கவனமாக கேளுங்கள். இப்படி ஒரு விஷயம் உங்கள் காலத்திலோ உங்கள் பிதாக்களின் காலத்திலோ நடந்ததா? அவர் சொன்னார், இந்த நிகழ்ச்சியை உங்கள் பிள்ளைகளுக்கும் சொல்லுங்கள். அதாவது இந்த சம்பவம் வரலாற்றில் மறக்க முடியாத ஒன்று. யோவேல் இந்த பேரழிவை ஒரு பெரிய விஷயத்துடன் இணைத்தார். அவர் சொன்னார், கர்த்தரின் நாள் நெருக்கமாக இருக்கிறது. அந்த நாள் இருள் நாள், தீர்ப்பு நாள், தேவனுடைய நீதியின் நாள். அதை யோவேல் ஒரு பெரிய படை வருவது போல விவரித்தார். அந்த படை வண்டுகள் போல, தீ போல, மலைகள் கூட குலுங்கும் அளவு. மக்கள் பயந்து நடுங்கினர். அப்போது தேவன் மக்களிடம் ஒரு அழைப்பு கொடுத்தார். தேவன் சொன்னார், உங்கள் முழு இருதயத்தோடு என்னிடமிருந்து திரும்புங்கள். உபவாசம், அழுகை, துக்கத்தோடு தேவனை தேடுங்கள். ஆனால் தேவன் சொன்னார், உங்கள் உடைகளை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழியுங்கள். அதாவது வெளிப்படையான சடங்கு மட்டுமல்ல, உண்மையான மனம் திரும்புதல் தேவன் விரும்புகிறார். அப்போது தீர்க்கதரிசி யோவேல் ஆசாரியர்களிடம் கூறினார். ஆசாரிகள் பலிபீடத்துக்கும் ஆலயத்துக்கும் இடையில் நின்று தேவனை வேண்டினர். அவர்கள் இப்படி ஜெபித்தார்கள், கர்த்தாவே, உங்கள் மக்களை இரக்கமாய் பாருங்கள். மற்ற நாடுகள் எங்களை கேலி செய்ய விடாதீர்கள். மக்கள் உண்மையாக மனம் திரும்பிய போது தேவன் அவர்கள் மேல் இரக்கம் காட்டினார். அவர் சொன்னார், நான் உங்கள் நாட்டை மீண்டும் ஆசீர்வதிப்பேன். அப்போது நாடு மீண்டும் ஆசீர்வதிக்கப்பட்டது. தானியம், திராட்சை திரவம், எண்ணெய் மீண்டும் கிடைத்தது. மக்கள் மீண்டும் திருப்தி அடைந்தார்கள். தேவன் ஒரு பெரிய வாக்குறுதி கொடுக்கிறார். வண்டுகள் சாப்பிட்ட ஆண்டுகளை நான் உங்களுக்கு திருப்பி தருவேன். முன்பு இழந்த ஆசீர்வாதங்களை தேவன் மீண்டும் கொடுப்பார். அப்போது மக்கள் மகிழ்ச்சியுடன் சொன்னார்கள், கர்த்தர் எங்களுக்காக பெரிய காரியங்களை செய்தார். அப்போது தேவன் ஒரு பெரிய வாக்குறுதி கொடுத்தார். நான் என் ஆவியை எல்லா மாம்சத்தின் மேலும் ஊற்றுவேன். அப்போது மகன்களும் மகள்களும் தீர்க்க தரிசனம் செய்வார்கள். முதியவர்கள் கனவுகள் காண்பார்கள். இளைஞர்கள் தரிசனங்கள் காண்பார்கள். இந்த தீர்க்க தரிசனம் பின்னர் நிறைவேறியது. பெந்தெகொஸ்தே நாளில் தேவனுடைய ஆவி மக்கள் மேல் இறங்கியது. அந்த நாட்களில் வானத்தில் அடையாளங்கள், பூமியில் அடையாளங்கள், இரத்தம், தீ, புகை, சூரியன் இருளாகும், சந்திரன் இரத்தம் போல மாறும். இது கர்த்தரின் மகத்தான நாள் வருவதற்கு முன். கர்த்தரின் நாமத்தை அழைக்கும் யாவரும் இரட்சிக்கப்படுவார்கள். அதாவது யார் உண்மையாக தேவனை நாடுகிறார்களோ அவர்களுக்கு இரட்சிப்பு உண்டு. பல நாடுகள் இஸ்ரவேலை துன்புறுத்தின. அவர்கள் மக்களை பிடித்து அடிமைகளாக விட்டனர். நாட்டை கொள்ளையடித்து அழித்தனர். அப்போது தேவன் கூறினார், அந்த நாடுகளின் அநியாயத்தை நான் கண்டேன். அவர் நாடுகளையே தீர்ப்பேன். தேவன் எல்லா நாடுகளையும் ஒரு இடத்தில் சேர்ப்பார். அது நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கு. அங்கே தேவன் அவர்களின் செயல்களை நியாயம் தீர்ப்பார். எருசலேம் பாதுகாக்கப்படும். நிலம் வளமாகும். மலைகளில் திராட்சை ஓடும், ஆறுகள் ஓடும். தேவன் கூறுகிறார், நான் சியோனில் வாசம் பண்ணுவேன். அதாவது தேவன் தனது மக்களுடன் இருப்பார்.